போகவா வேண்டாமா? யாராவது திட்டிருவாங்களோ? இல்ல தைரியமா போயிருவோமா? ஒருவேளை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா? இல்ல, இன்னைக்கு எப்படியாவது சொல்லியே ஆகணும். லாஸ்டா ட்ரை பண்ணிடுவோம். டேய் நிறுத்துறா. இயேசு உன்னை நேசிக்கிறாரா? ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல உன்னை அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இனி ட்ராக்ஸ் கொடுக்கறத பத்தி யோசிக்கவே கூடாது. தெரியாத ஊர்ல தெரியாத இடத்துல போய் தான் இனி நான் கொடுக்கணும். இந்தாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அண்ணா அண்ணா. யாருப்பா தம்பி நீ? இங்க என்ன பண்ற? அண்ணா, இயேசு உங்களை நேசிக்கிறாருண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், இதையே குடுக்குற? அண்ணா, நிறைய இடத்துல இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு போய் கொடுப்பேன். பாரு தம்பி, இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல இல்ல இந்த ஊர் பக்கமே உன்னை பார்க்க கூடாது. மரியாதையா ஓடிடு. என்ன தைரியம் இருந்தா போ போ அங்கிட்டு. அண்ணா போ போ. அண்ணா வேண்டாம் அண்ணா. சாரிடா மச்சான், ஒரு டென்ஷன்ல அடிச்சிட்டேன். இனிமே இந்த இயேசு அது இதுன்னு மட்டும் சாமியார் மாதிரி என்கிட்ட பேசாதடா. அதான் பிடிக்கல. மத்தபடி நோ ப்ராப்ளம்டா. மகனே, இப்போது என்னை குறித்து அறிவி. இருக்கட்டும்டா, நான் வைக்கிறேன். சாரிடா, கோவம் எதுவும் இல்லையடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இருக்கட்டும், விடு, நான் வைக்கிறேன். ஏசப்பா, நீங்க என்ன என்கிட்ட சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை ஏசப்பா. ஆனா உண்மையிலேயே உங்களை பத்தி சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உண்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளை பொறுப்படுத்துக்குங்க. ஆமென். டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா? என்ன உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? என்ன விளையாடுறீங்களா? வாங்கின படத்தை தரல அலைய விடுறியா? மகனே, என்னை குறித்து அறிவி. ஐயோ, படத்தை எடுத்துட்டு வா. ஏசப்பா, 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 நீங்க சொல்றத மட்டும்தான் செய்வேன் ஏசப்பா. மகனே, பாலா கிட்டையும் ராஜா கிட்டையும் என்ன பத்தி சொல்லு. இதை தவிர வேற என்னனாலும் செய்யறேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, இது மட்டும் வேண்டாம் ஏசப்பா. உங்களுக்காக நான் வேற எதையும் செய்வேன் ஏசப்பா. என்னடா இவ்வளவு லேட்டு? சடனா ஒரு வேலை வந்துருச்சுடா, அதான். போலாம். மகனே, இப்போது என்னை குறித்து அறிவி. டேய், என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல, போலாம். என்ன இவரு நடுரோட்ல நிக்கிறாரு? கண்டுக்காம போயிட வேண்டியதான். ஒரு குட்டி பையன் வேற பக்கத்துல நிக்கிறானே. சரி, என்னன்னு கேப்போம். அண்ணா, என்னாச்சுண்ணே? வண்டியில எதுவும் பிரச்சனையா? இருக்கட்டும் தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இல்லண்ணே, தம்பி நிக்கிறானே, அதான் பார்த்தேன். ஆமா தம்பி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் 2.5 கிலோமீட்டர் போகணும். ஆனா பைக்கு சடனா நின்றுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்க ஏன் வண்டியை எடுத்துட்டு போய் தம்பியை விட்டு வாங்க. நான் கால் பண்ணி மெக்கானிக்க வர சொல்லி வண்டியை ரிப்பேர் பண்ணி வைக்க. நீங்க போயிட்டு வாங்கண்ணே. சரி தம்பி. பாப்பா.
வண்டியில இருப்பா. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? இங்க வண்டி ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணே. நம்ம மெயின் ரோடு இருக்குல்லண்ணே, அங்கே தான் நான் நிற்கிறேன். சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்கண்ணே. பரவாயில்ல. தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்லண்ணே. மகனே, இப்போது என்னை குறித்து அறிவி. சரிண்ணே, போயிட்டு வரேன். நேற்றிரவு கூலி தொழிலாளி பாலா என்பவர் திடீர் தற்கொலை. காரணம் தெரியாததால் காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஏசப்பா, ஏசப்பா, அதான் சொல்ல சொன்னீங்களா? சொல்லாம விட்டுட்டனே. ஹலோ, சொல்றா. டேய், ராஜா பாய்சன் குடிச்சிட்டான்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், கொஞ்சம் சீக்கிரமா வாடா. ஏசப்பா, எவனுக்கும் சொல்லாம விட்டுட்டனே. என்ன மன்னிச்சிருங்க. எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. ஹலோ, எங்கடா இருக்க? இரு, 5 மினிட்ஸ்ல வரேன். டேய் மச்சான், நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா, நான் உன்னை சொல்லியே ஆகணும். டேய், என்னடா விஷயம்? முதல்ல அதை சொல்லு. மச்சான், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரா. டேய், தேவையில்லாம பேசாதடா. இதுக்கு ஓடி வந்த? அப்படி இல்ல மச்சான், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதனாலதான் நீ அடிச்சாலும் பரவாயில்லன்னு உனக்கு உதவி செய்யலான்னு ஓடி வந்த. டேய், என்னாச்சுரா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு வாழவே பிடிக்கலடா. டேய், ஏன்டா அப்படி பேசுற? நான் நம்பின எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கடா. நான் மட்டும் ஏன்டா வாழணும்? நானும் சாக வேண்டியதுதான். நானும் சாகுறேன்டா. நானும் சாகுறேன். ராஜா, உன்னை அந்த ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உண்மையிலே உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரா. நீ இவ்ளோ கஷ்டப்படுறன்னு சொல்லி அவர்தான் என்னை அனுப்புனாரு. என்னடா சொல்ற? உண்மையிலேயே உன்னை ரொம்ப நேசிக்கிறாரா ராஜா. ஒரு காலத்துல நானும் இப்படிதான். எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எனக்கு யாருமே இல்லையேன்னு நான் தனியா அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் ஏசப்பா வந்து என் வாழ்க்கையே மாத்தினாருடா. இந்த உலகமே அன்புன்னு சொல்லி என்னை ஏமாத்தின போதும் உண்மையிலேயே என்னை நேசிச்சு என் மேல உண்மையான அன்போடு இருந்து இன்னைக்கு வர என்னை நடத்திட்டு இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான்டா. அப்படிப்பட்ட ஏசப்பா உன்னையும் ரொம்ப நேசிக்கிறாரா. எப்படிடா முடியும்? இப்படிப்பட்ட கடவுளே நான் வெறுத்தனே. எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பேன். இப்ப என்னடா பண்றது? இப்போ நீ ஜெபம் பண்ணு, நானும் உனக்காக பிரேயர் பண்றேன். இருதயத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாத்திருவார். சரி சரி. பரலோகத்தில் இருக்கும் எனது பரமபிதா இயேசுவே, இவனை ரட்சித்து அருள் புரியுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா. நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. டேய் ராஜா, எனக்கு நன்றி சொல்லாதடா, ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. அந்த பாலானனுக்கும் சொல்லலையே. லேட் பண்ணாம முதல்ல அவரை பார்க்கணும். அண்ணே, அண்ணே, அண்ணே,
என்ன தம்பி இந்த நேரத்துல வந்திருக்க? அண்ணா என்ன விஷயம்? அண்ணா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு. அண்ணா நம்ம அந்த திண்டுல உட்காந்து கூட பேசலாம். சரி உள்ள வா தம்பி. ம். என்ன தம்பி? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அண்ணா? கொஞ்ச நாளாவே நீங்க ஏதோ கஷ்டப்படுறீங்க. ஸோ ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காருண்ணே. அதான் பேசணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. இன்னைக்கு ரொம்ப இருதயத்தை ஏவிக்கிட்டே இருக்காருண்ணே. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கண்ணே. கட்டாயம் ஏசப்பாவால அதை சரி செய்ய முடியும்ண்ணே. ஆமா தம்பி, என் மகனுக்கு வலிப்பு வியாதி உண்டு. நேத்து நைட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு தம்பி. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா தம்பி, அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு 6 வருஷம் கழிச்சு பிறந்த மக. எனக்கு அவன்தான் உலகம். அவ இல்லனா நான் வாழவே முடியாது. ஐயோ அண்ணா, அப்படி சொல்லாதீங்க. இப்ப கூட என் மக என் கண்ணு முன்னாடி சாகிறத பார்க்க முடியாதுன்னு நானே தற்கொலை பண்ணி செத்துடலான்னு வீட்டுக்கு வந்திருக்கேன் தம்பி. இந்த பாரு, மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க. நீ எப்படி வந்தன்னு எனக்கு தெரியல. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் கட்டாயம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அண்ணா, இந்த நிலைமை உங்களுக்கு வராதுண்ணே. சீக்கிரம் மாறிடுண்ணே. இயேசு நிச்சயம் உங்க மகனுக்கு சுகம் கொடுப்பாருண்ணே. அண்ணா, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா? எப்படினாலும் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. அன்புள்ள ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹலோ, என்னது? கண்ணு முழிச்சிட்டானா? என் மகன் பிழைச்சிட்டானா? இந்த வார தம்பி, என் மகன் திடீர்னு கண்ணு முழிச்சிட்டானா? டாக்டரு காப்பாத்திரலான்னு சொல்லிட்டாங்களா? ஏசப்பாவுக்கு இவ்ளோ பவர் உண்டா? நான் என்னென்னவோ செஞ்சிட்டேன். எவ்வளவு தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன். எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியும் பார்த்துட்டேன். என் மகனை காப்பாத்தவே முடியலன்னு டாக்டர் கூட சொல்லிட்டாங்க. உங்க ஏசப்பா ரொம்ப நல்லவருப்பா. நான் உன்னை அடிச்சத மன்னிச்சிரு தம்பி. ஐயோ இருக்கட்டும். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு தம்பி. கட்டாயம் உனக்கு உதவி செய்யறேன். இனிமே நீ எங்க வேணாலும் போய் அந்த புக்கெல்லாம் கொடுப்பா. நானும் வரேன். உன் கூட வந்து இந்த இயேசு எவ்வளவு நல்லவர்னு நானும் சொல்றேன். கட்டாயம் வாங்கண்ணே. நாளைக்கே 2 பேரும் போவோம். சரி தம்பி. ம்.